ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூனிக்காவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இதில நீங்க மைதாக்கு பதிலா நீங்க கோதுமை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்க விருப்பம் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண போற ரெசிபி பன்னி குக்கீஸ். இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்கிறேன். ரெசிபி தான். அதாவது முயல் குட்டி ஷேப்பில் நம்ம குக்கீஸ் பண்ண போகிறோம். இது கிட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பிஸ்னஸ்க்காக பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்கு யூனிக்காக அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் கப்லையும், கிராம்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்குறேன். இப்போ கிராம்ஸில் கொடுக்குறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் நமக்கு காஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கிராம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் குடுக்குற ரெசிபீஸ் எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரெசிபீஸ் தான். ஸோ நீங்க தாராளமா இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்ல. சரி, இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 100 கிராம் அளவுக்கு நான் அமுல் பட்டர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து சால்டட் பட்டர் தான். சப்போஸ் நீங்க அன்சால்டட் யூஸ் பண்றதா இருந்தா, நீங்க ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டர் கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இது கூடவே நான் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் 60 கிராம்ஸ் வரும். இது நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது விப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் விஸ்கர் வச்சோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சோ நீங்கள் இதை விப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் விப் பண்ண போகிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும், போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதிக நேரம் விப் பண்ணாலும் பட்டர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ளஃபியாக அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூடவே மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ்ன்னு கிடைக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குக்கீஸோட டேஸ்ட்டு. ஸோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ளேவர் இன்னுமே என்ஹான்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ திரும்ப ஒரு தடவை நான் விப் பண்ணி எடுத்துக்கிறேன், எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை ப்ளேஸ் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். 120 கிராம்ஸ் மைதா வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கீஸ் பேக் ஆகும்போது அதாவது ஸ்ப்ரெட் ஆகாமல் ஃப்ளாட்டாக இருக்காமல் குக்கீஸோட ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். ஸோ இதை நம்ம ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அழுத்தம் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ எதுக்காக நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டரையும் சுகரையும் நம்ம பீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஏர் ஃபுல்லாக இன்கார்பரேட் ஆகி கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது அந்த ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ பேக் பண்ணும்போது நம்ம குக்கீஸோட டெக்ஸ்சர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் பேட்டர் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு நாசல் எடுத்துருக்கிறேன். ஸ்டால் நாசல் தான் எடுத்துருக்கிறேன். பைப்பிங் பேக்கில் நம்ம பேட்டரை ஃபில் பண்ணி பைப் பண்ணி தான் எடுக்க போகிறோம், குக்கீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம நாசிலை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் நான் பேட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஃபுல் பேட்டருமே ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் அப்படிங்கிறதால சீக்கிரமாக மெல்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் பாதி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏர் ஃபில்லாக இருக்கும். அது கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேயில் பட்டர் ஷீட்டை வச்சு நான் 4 சைட்ஸ்மே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பிங் பண்ணும்போது அது வந்து ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங் பேக்கை வச்சு நான் லைட்டாக ஒரு சைடு வந்து நான் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் கொடுத்துக்கலாம். அது கீழேயே ஒரு ஸ்பேர்ல் கொடுத்தோன்னா நான் பாடி வந்துடும், நம்ம பன்னியோட பாடி வந்துடும். அந்த ரெண்டுமே அதோட காது மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற பேட்டர் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 எக்ஸ்ட்ரா நான் பண்ணி காட்டியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் டிசைன் கொடுக்கும்போது ஒரு பன்னிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கொடுங்க. ஏன்னா அது பேக் ஆகும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால் ஷேப் வந்து அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ எல்லாம் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டரை மெல்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாரி எல்லா பேட்டரும் நான் ரெடி பண்ணிட்டேன். கடைசில கொஞ்சமா இருக்கிற பேட்டர லைட்டா ஒரு ஃப்ளவர் டிசைன்ல பிரஸ் பண்ணி குடுத்துக்கிட்டேன். இப்போ இத நம்ம ஓடிஜில ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 160 டிகிரி நான் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் குடுத்துருந்தேன். அதே 160 டிகிரில நான் 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணிட்டேன். இப்ப குக்கீஸ் எல்லாம் பேக் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குக்கீஸ் வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கு. அது ஏன் பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து குட்டி சைஸ் அப்படிங்கிறதுனால, ஸோ பேக்கிங் டைம் அதுக்கு வந்து கம்மியா தேவைப்படும். ஸோ அதனால அது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மத்தபடி டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். அதே மாரி குக்கீஸ் பேக் ஆகும்போது சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுவும் இல்லாம நல்ல ஒரு ஃப்ளேவரோட அரோமா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம குக்கீஸ் பேக் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். கூலிங் ரேக்குக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கீழ இருந்து கூட அது நல்லா ஏர் பாஸ் ஆகும்போது சீக்கிரமே கூல் டவுன் ஆயிடும். இல்லன்னா சாகி ஆயிடும். இப்ப டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நல்ல ஒரு கண்ணு, வாய் குடுக்குறதுக்காக ஒரு டெக்கரேஷன் மாரி நான் குடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்க மூக்கு கூட குடுத்துக்கலாம். நான் 2 கண்ணும், வாய் மட்டும் குடுத்துருக்கிறேன் ஸ்மைல் பண்ற மாதிரி. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. இப்ப பன்னியோட வாய் பகுதிக்கு ஒரு யூ ஷேப் மாரி ஒரு டிசைன் குடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பன்னி குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த குக்கீஸ் நல்லா ஆறட்டும். இப்போ இத வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட வெயிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 240 கிராம்ஸ் வந்திருந்துச்சு. அதாவது இதுக்கு 218 காட்டுது. பட் அந்த குட்டி குட்டி டிசைன் குடுத்தேன் இல்லையா? அது வந்து 22 கிராம்ஸ் வரைக்கும் வந்திருந்தது. ஸோ இப்போ டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா, 240 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இத வந்து நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே குக்கீஸ் வந்து ஏர் டைட் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லன்னா சாகி ஆயிரும் சீக்கிரம். ஸோ இவ்ளோ சூப்பரான குக்கீஸ் நம்ம வீட்லயே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, தாராளமா 1 மந்த் வரைக்கும் வரும். அது கூடவே கூட வரும். பட் அதுவரைக்கும் நம்ம வீட்ல இருக்காது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே நெறைய வேரியேஷன்ஸ் குடுத்துக்கலாம். நம்ம இதுல கலரும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவர்ஸும் இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அடுத்து செகண்ட்ல பார்க்க போற குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, அசார்ட்டட் குக்கீஸ். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இப்ப அசார்ட்டட் குக்கீஸ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல கொஞ்சமா நம்ம டிசைன்ஸ் எல்லாம் குடுத்து, நம்ம சூப்பரா இந்த குக்கீஸ ரெடி பண்ணிரலாம். ஸோ இப்போ ஹாலிடே செலிப்ரேஷன்ஸ்க்கு, பார்ட்டீஸ், கேதரிங்ஸ் அதே மாரி இடத்துக்குலாம் இத நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல ரெடி பண்றது தான் அசார்ட்டட் குக்கின்னு சொல்லுவோம். இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல நான் 180 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது சால்டட் பட்டர் தான். பட்டருக்கு பதிலா கீ கூட எடுத்துக்கலாம். பட் கீ வந்து கொஞ்சம் சாலிட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்ப இது கூட பவுடர் சுகர் 1 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 200 கிராம்ஸ் வரும். கிராம்ஸ் அளவுல. இப்ப நம்ம ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட்டர வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி, நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டு, ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். கிராம் அளவுல பார்த்தீங்கன்னா 300 கிராம் வரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்ப இது கூட மில்க் பவுடர் நான் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும். மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம குக்கீஸோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பா இத ஆட் பண்ணி பண்ணுங்க. இல்லன்னா நீங்க ஆப்ஷனலா நீங்க விட்டுறலாம். ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது அதிகமான அழுத்தம் குடுத்து நீங்க பெசையக்கூடாது. லைட்டா ஒரு மிக்ஸிங் குடுத்தாலே போதும். இப்ப இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் டோட்டலா 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதிகமா பால் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆயிடும். இப்ப பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு பெசஞ்சீங்கன்னா அதுவே போதும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் டோ ரெடி ஆயிருச்சு. இப்போ இத நான் 2 டிவிஷனா டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அசார்ட்டட் குக்கீஸ் பண்றதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வேணும். இப்ப இதுலேருந்து ஒரு டோ நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பவுல்ல இருக்கிற டோ கூட இப்ப நான் 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போறேன். கொக்கோ பவுடர் டார்க் கொக்கோ பவுடர் தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க லைட் கலர் கொக்கோ பவுடர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். பால் சேர்க்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெண்ட் ஆயி கிடைக்கும் நமக்கு. அதனால தான் கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு டோ இப்போ ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நமக்கு 2 டோ ரெடி ஆகி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் 2 எசன்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஒண்ணு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ், இன்னொன்னு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ண போறேன். நம்ம ஒயிட் கலர் டோல
ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெனிலா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 எசன்ஸ் சேர்க்கும்போது, நம்ம குக்கீஸோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம பேக்கரியில சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். வெறும் வெனிலா மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு எசன்ஸ் கண்டிப்பா நீங்க சேர்க்கணும். இப்போ ஒரு கிளிங் ரேப்ப நான் போர்ட்ல வந்து நான் விரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேல நம்ம டோவ வச்சு, இன்னொரு கிளிங் ரேப்பையும் சேர்த்து வச்சு நம்ம சப்பாத்தி கட்ட வச்சு நல்லா தேய்ச்சுக்கலாம். கிளிங் ராப் இல்லன்னா, நீங்க நார்மல் பாலித்தீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பட்டர் பேப்பரோ, பார்ச்மென்ட் பேப்பர் எதுவா இருந்தாலும் இதே மாரி நீங்க பண்ணி, நீங்க தேய்ச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நீங்க சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் அளவுல நீங்க தேய்ச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா, நீங்க குக்கி கட்டர யூஸ் பண்ணி நீங்க இம்ப்ரஷன் குடுங்க. நான் வந்து க்ரஷோட மூடி வச்சு நான் எனக்கு இம்ப்ரஷன் குடுத்துருக்கிறேன். இதே மாரி ரவுண்ட் ஷேப் நான் ஈக்குவலா இருக்கிறதுக்காக நான் இது மாரி குடுத்துருக்கிறேன். ஸோ வேற டிசைன்ஸ் கூட நீங்க குடுத்துக்கலாம். இதே மாரி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே தனியா நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு பீஸ் எடுத்து, இதுல குட்டி நாஸல் வச்சு நான் நடுவுல ஒரு இம்ப்ரஷன் குடுத்து, குட்டியா ரவுண்ட் குடுத்துக்க போறேன். நம்ம ஜிம் ஜாம் பிஸ்கட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி. ஸோ இதே மாரி பேரா நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டட் அவன்ல 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட ஆன் பண்ணியிருந்தேன். இதே மாரி சாக்லேட் ஃப்ளேவரையும் நம்ம அதே மாரி ரெடி பண்ணி பேரா நான் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கிறேன். கொஞ்சமா ஆறட்டும் இது. நல்ல கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். இல்லன்னா குக்கீஸ் வந்து சாகி ஆயிடும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பா கன்சியூம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையா இதெல்லாம் பண்ணா, நமக்கு நல்ல அவுட்புட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாவும், நெறைய நமக்கு குக்கீஸும் கிடைக்கும். நம்ம வீட்லயே நம்ம பசங்களுக்கு இதே மாரி செஞ்சு குடுக்கும்போது, ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம செல்லிங் பர்ப்பஸ்க்காகவும் இது நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். சரி இப்ப வாங்க அடுத்த ஃபில்லிங் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி ரெசிபில பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருந்தேன். சாக்லேட்டே இல்லாம. ஸோ அதே கனாஷ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஃபில்லிங் பண்ண போறோம். ஸோ இந்த ரெசிபி நீங்க பார்க்கலைன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இது கனாஷ் வச்சு நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கீஸ் எடுத்து அதோட பேக் சைட வச்சு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவுல நம்ம கனாஷ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது கவர் பண்றதுக்கு இன்னொரு குக்கீஸ் எடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். நடுவுல நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அந்த பார்ட்ட வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே ஜிம் ஜாம் பிஸ்கட்ஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாரி பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கிறேன். எங்க கிட்ட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருந்துச்சுன்னா, நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கிறேன். ஸோ இதையுமே அதே மெத்தட்ல நம்ம ஃபில் பண்ணி குடுத்துக்கலாம். இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு புடிச்ச கலர்ஸ் இல்ல வேற எது ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஏதாவது நம்ம வச்சு நம்ம கவர் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ 3 ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, நான் பைனாப்பிள் க்ரஷ் எடுத்திருக்கிறேன். அதையுமே இதே மாரி நடுவுல ஃபில் பண்ணி நீங்க கவர் பண்ணிருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் சாக்லேட் ஃப்ளேவர்ல நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில வந்து சாக்லேட் கனாஷ ஃபில் பண்ணி அதையுமே இதே மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர்லேயே நான் நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரியும் கூட ஃபில்லிங் பண்ணி குடுத்துருந்தேன். ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே மாரி நம்ம எல்லா குக்கீஸுமே ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபைனலா டெக்கரேட் பண்றதுக்கு நமக்கு லெஃப்ட் ஓவர் இருந்த கனாஷே நான் கொஞ்சமா மெல்ட் பண்ணி ஒரு ட்ரிப்பிங் மோடுக்கு கொண்டு வந்திருந்தேன். இத நான் பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணி ஒரு டிசைன் மாரி குடுத்துக்க போறேன். இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அ சாப்பிடும்போது நம்ம சாக்லேட்டோட கிரன்ச்சினஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இது மாரி நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டிசைன் அதிகமா வேணும்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு மேல கொஞ்சமா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நீங்க தூவ விட்டுக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணல. இதே குக்கீஸ்க்கும் நான் இதே மாரி டிசைன் நான் குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம எல்லா குக்கீஸுமே ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டுமே சூப்பர்பா இருந்துச்சு. இது ஃபில்லிங்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது ஸ்டோர் பண்ணணும். ஏர்டைட் கண்டெய்னர்ல கண்டிப்பா இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இனி நம்ம வீட்லயே பியூரான எக்லெஸ் குக்கீஸ், அசார்ட்டட் குக்கீஸ் வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிய மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம 3 பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, பட்டர் குக்கீஸ் தான் பண்ண போறோம். இதுக்கோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் குடுத்துருக்கிறேன்.
ஸோ இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம வாயில் வச்சதுமே நல்ல சாஃப்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதுமானது. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பட்டர் 100 கிராம்ஸ் அளவு எடுத்துருக்கிறேன். இது சால்டட் பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் அன்சால்டட் கூட எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். 55 கிராம் வரும். இப்போது இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ள சேர்க்கணும். இப்போது ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் 2 நிமிஷம் அளவுக்கு விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் இதை லோ ஸ்பீடில் வச்சு தான் விஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா ஸ்மூதியாக இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இது வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மைதா, சுகர், அப்புறம் பட்டர். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் ஒருத்தர் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த அளவுப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் லாஸ்ட்டில் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் மைதா எடுத்துருக்கிறேன். கிராம்ஸ் அளவில் பார்த்தீங்கன்னா 70 கிராம்ஸ் வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துருக்குறேன். ஸோ எதுக்காக கார்ன்ஸ்டார்ச் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டரில் மாய்ஸ்சர் அதிகமாக இருந்தால் அதுவும் அப்சர்வ் பண்ணி ஈவனாக பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கிறோம். இப்போ கிராம் அளவுன்னு பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் வரும். இப்போது இது நல்லா ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கல. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் ஒரு தடவை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எப்பவுமே மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் குக்கீஸ் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது, பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஃபைனலாக ஸ்பேச்சுலாவை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த பேட்டரை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணி கூட நம்ம பேக் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் பைப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் பேக்கில் நாசிலை செட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ ஹைட் அதிகமாக இருக்கிற ஒரு கிளாஸை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம பைப்பிங் பேக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இப்போ பேட்டரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பரோ அல்லது பார்ச்மெண்ட் பேப்பரோ நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ பைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா அது நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே ஸ்டார் நோசலில் வச்சு நம்ம ஸ்வர்ல் டிசைனும் சேர்த்து கொடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இந்த சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லாமே பைப் பண்ணதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக கொஞ்சமாக வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமை வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி ஒரு டிசைனுக்காக நான் இதை கொடுத்துருக்குறேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. 160 டிகிரியில் 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். ஸோ பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா அதே 160 டிகிரி 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ என்னோடய குக்கீஸ் பார்த்திங்கன்னா மினி குக்கீஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. குக்கீஸோட சைஸை பொறுத்தும் நம்ம பேக்கிங் டைம் டிஃபர் ஆகும். இப்போது இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸோட டெக்ஸ்சரும் கலரும் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஈவனாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பேக்கிங் ட்ரேலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே குக்கீஸ் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா தான் அதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற குக்கீஸ் பார்த்திங்கன்னா சாக்கோ ஃபில்டு குக்கீஸ். அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்பவே க்ரன்ச்சியாக வாயில் வச்சதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரே ஒரு டோவை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். நம்ம கிட்ஸுக்கு இதே மெத்தடில் நம்ம பியூரா பட்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 60 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டரை சேர்த்துக்கிறேன். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் தான் இது. இப்போ இது கூடவே நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 40 கிராம்ஸ் அளவுக்கு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான ஒரு இனிப்பாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா 20 கிராம்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நடுவில் நம்ம சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வேறு கொடுப்போம் இல்லையா, அதனால தான் நான் சுகர் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்ல பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதாவது 25 ml அளவுக்கு எண்ணெய் வரும். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக ஃப்ளஃபியாக நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சலிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளோர் பார்த்திங்கன்னா மைதா 180 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வரும். அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா சலிச்சு கொடுத்துக்கிறேன். என்னோட கப் சைஸ் பார்த்திங்கன்னா 240 ml தான். ஸோ இப்போ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு டோ கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டோவை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 326 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ இது 3 பங்காக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஈக்குவலாக டிவைட் பண்ணி நான் 3 டிவிஷனாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டோ வச்சு நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 3 டிவிஷன் மட்டும் எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு குக்கீஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு ஆரஞ்சு ஜெல் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சமாக ஆரஞ்சு எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ளேவரையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக. இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அதையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 2 ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று சாக்லேட். இது வந்து நார்மல் வெனிலா ஃப்ளேவர் தான். இந்த வெனிலா ஃப்ளேவரில் நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தின் லேயர் அளவுக்கு, நம்ம ரொம்பவே தின்னாக வேண்டாம், ஒரு இந்த அளவுக்கு தின் லேயரில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இம்ப்ரெஷனுக்காக, ஒரு டிசைனுக்காக நான் ஃபோர்க் வச்சு ஒரு லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். வேண்டாம்னா நீங்கள் சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். பட் பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி டிசைன் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதையுமே ஒரு ஈக்குவலாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பீசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நல்லா டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா குக்கீஸுமே இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்து நான் பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஆரஞ்சும் சாக்லேட்டும் 2மே இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இது லெஃப்ட் ஓவர் இருக்கிற டோ வச்சு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் சாக்லேட் வெனிலா இருக்குல்ல, இது 2யுமே சேர்த்து வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மெத்தடில். அது பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் டோவை வச்சு கூட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆரஞ்சு வெனிலா கொடுத்துருந்தேன். இது கூடவே நான் சாக்லேட் ஆரஞ்சும் கொடுத்துருந்தேன். ஸோ இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இது வரைக்கும் நீங்கள் ஆரஞ்சு குக்கீஸ் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட பர்சனல் சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு குக்கீஸ் தான். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செட் நான் பேக்கிங் பண்ணி எடுத்துடலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் செகண்டை செட் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 170 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 150க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் பேட்ச் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு டைம் கன்சியூம் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆகி கிடச்சிரும்.
ட்ரேல இருந்து வெளியில எடுக்கும்போது குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிரிஸ்ப் ஆயிடும். இப்ப சென்டர்ல ஃபில்லிங்க்காக நான் வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கிறேன். 30 ml சாக்லேட் டார்க் சாக்லேட்ட நான் வந்து கனாஷா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலா நீங்க நட்டெல்லா யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க விருப்பம் தான். ஃபில்லிங்ஸ் நீங்க எது வேணா குடுத்துக்கலாம். இல்ல ஆரஞ்சு கிரஷ் இருந்தா அதையுமே நீங்க சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு சாக்லேட் ஃபில்லிங்ஸ் தான் குடுக்க போறேன். ஸோ இதே மாரி ஒரு செட் ஆஃப் இதுல வந்து ஃபில்லிங்ஸ் குடுத்து நான் ரெடி பண்ணி நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. வெனிலா சாக்கோ ஃபில்டு குக்கீஸ் இதுக்கு வந்து நம்ம பேர் குடுத்துக்கலாம். இப்போ இதே மாரி மத்த குக்கீஸ்க்குமே நான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் குடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லா குக்கீஸுமே நமக்கு ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. நான் குடுத்துருக்கிற இதே மெஷர்மென்ட்ல நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டான, டெலிஷியஸான சாக்கோ ஃபில்டு குக்கீஸ் நீங்க ரெடி பண்ணிறலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.